ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே அண்ட் ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஆல்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 150 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக வெதுன்னு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸஸாக அந்த பன்னீர் மேலே லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இருக்கும், அது போடுறதுக்காக. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது ஃபுல்லாக நல்லா மசாலா உள்ள கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருந்துட்டு அது நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு க்யூப் பட்டரை சேர்த்து பட்டர் லேசாக உருகுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சேர்த்த பன்னீர் 3/4 வாசி வெந்தால் போதும். 2 சைடும் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பன்னீரை லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால பன்னீர் வந்து ஃபஸ்ட்டில் பிரியாணியில் கரையாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த பன்னீர் டேஸ்ட் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு சாப்பிடும் போது ரொம்ப இறுக்கமாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை 2, 3 ஏலக்காய், 3லேருந்து 4 கிராம்பு, ஒரு விரல் சைஸ் இருக்க பட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, கல்பாசி. இது வந்து ஜாதி பத்திரி, ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி புதினாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வணக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி லேசாக வணங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கூடவே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்காது, அதனால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் வதங்கி நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது மசாலா சேர்த்து கலரும் போது அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால மசாலா அடி பிடிக்காமல் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிறதுக்கு. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக எல்லாம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்துலேயே வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணின்ற கணக்கில் 4.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்து ஊற்றிக்கிறேன், ஏன்னா இது அரிசி பழைய அரிசி, அதனால். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும், மூடி போட்டுடலாம். இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசி எதுவும் ஊரெல்லாம் வைக்கல, கழுவி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி ஃபுல்லாக சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க.
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போது சாதமும் தண்ணியும் ஒன்றா ஒரே அளவில் வரணும். இந்த அளவுக்கு கொதிக்க வைங்க. அடுப்பு ஸ்லிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு கலந்திங்கனாலும் அரிசி உடஞ்சிடும். ஃபஸ்ட்டு அரிசி போடும்போது ஒரு வாட்டி, இப்போ இந்த டைமில் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை மேலாப்பில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். ஃபுல்லாக இந்த பன்னீரெல்லாம் இந்த மாதிரி மேலே வச்சதுக்கப்புறம் இப்போது மேலே கொஞ்சம் புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து மேலே போட்டுக்கலாம். இது நல்லா தம் போட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு மேலே இருக்க சாப்பாடு வர வரன்னு ஆகாமல் இருக்கும். இப்போ எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. இதை மூடி போட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்லிம்மில் விசில் எல்லாம் போட்டு 10 நிமிஷம் வைக்கலாம். நல்லா சூப்பராக தம்மாகி வந்துடும். கரெக்டாக 7 நிமிஷத்தில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் விசிலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ கமகமன்னு வாசமாக இருந்துச்சு. பாருங்கள் உதிர் உதிராக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு மாஸ்டர் ஷெஃப் கிட்ட கேட்கலாமா? வாங்க. சொல்லலாம். என்ன சாப்பிட்ற? பன்னீர் பிரியாணி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சரி, ஓகே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.